ப்ளூ பீம் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். அது ப்ளூ பீம். என்ன ப்ளூ பீம் தெரியுமா? ஏஐயினுடைய அடுத்த கட்டம். மக்களின் கண்களை, மக்களின் சிந்தனையை இதே தொழில்நுட்பம் மூலமாக லேசாக ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வந்து எதையும் நம்ப வைப்பார்கள். அது முடியுமாம். இதுதான் இங்க எச்சரிக்கை. 1994 94ல செர்கி மானஸ்ட் அப்படிங்கிறவரு இந்த நாசாவில் ஒரு ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்கிறார். தொழில்நுட்பத்தின் மூலமாக நாளடைவில் மக்களிடத்தில் ஒரு போலியாக பக்தி பிம்பத்தை உருவாக்க முடியும். ஒரு ஒரு ஃபேக் டிவைன் மெசேஜ் ஒன்றை கொடுக்க முடியும். ஃபுல்லா தயாரிச்சு வானத்தில இருந்து ஈசா இறங்குவது போல ஒரு தொழில்நுட்பம். மக்களின் கண்கள் மழுங்கடிக்கப்படும், அவர்களின் சிந்தனையில ஏற்றப்படும். நாளை அப்படி ஒன்று வருகிற போது என்ன நடக்கும் தெரியுமா? ஈசா வந்து விட்டார், ஏற்க தொடங்குவார்கள் லட்சக்கணக்கான பேர். இதோ தஜ்ஜால் வந்து விட்டான், ஏற்க துவங்குவார்கள். கற்பனைன்னு நினைக்க வேணாம், சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஒரு பெரிய குழு. அதற்கான சொல்ல போனா இது வந்து ஒரு ஈமானிய அட்டாக். இது இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு, ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையின் மீதான அட்டாக்.